இதே வந்து ஒரு காங்கிரஸ்கார் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இதே பிஜேபி என்னெல்லாம் ஆட்டம் போட்டு என்னெல்லாம் பேச்சு பேசியிருப்பாங்க. இது வந்துட்டு அதானி அவங்களோட பெனாமி ஆஃப் மோடின்னு சொல்கிறதால அவர் வந்துட்டு ஒன்றும் அதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் மோடி ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் வந்து டாக்ஸஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதே மாதிரி எங்களோட சாமான்கள் நாங்கள் நிறைய டேக்ஸ் போடுறாங்க, அப்படி டேக்ஸ் போட்டால் நாங்களும் அதே மாதிரி டேக்ஸ் தான் உங்களுக்கும் போடுவோம், உங்களோட பொருள்கள் வரும்போதுன்னு சொல்லிட்டு. இது டெஃபினட்டாக அவங்கவுங்க அவங்களோட நாட்டை வந்து பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. எவ்வளோ நாள் தான் வந்து ஒரு நாடு வந்துட்டு எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எய்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு பொருளாதாரமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ வந்து இந்த மோடி வந்து இந்த டாலரை பற்றி எதுனா பேசுகிறாரா, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசலாம். அன்றைக்கி வந்து தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது மன்மோகன் சிங் டைமில் வந்து அந்த டாலர் விலை இந்தியா ரூபி ஜாஸ்தியாக போய் டாலர் இதாக போகும்போது ஸ்ட்ராங்காக போகும்போது என்ன ஆட்டம் போட்டார். நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் 48 ரூபாய்க்கு, இன்றைக்கி வந்து 86 87 ரூபாய்க்கு போயிருக்குது. அப்போ இன்றைக்கி யாருன்னா ஒரு பிஜேபியில் இருக்க இந்த ஸ்மிருதி இரானி, இந்த தமிழிசை இவங்கெல்லாம் என்ன ஆட்டம் போட்டாங்க.